ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா கரமாக் தான் போகிறோம். அதுவும் துபாய் மெட்ரோ ட்ரெயினில் வாங்க. இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து கரமாக் போகிறோம். வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் தான் ஆகும். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எங்கள் வில்லா பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம டாக்ஸியில் போகிறத விட துபாய் மெட்ரோ ட்ரெயினில் போகிறது தான் சீப். நாங்கள் டாக்ஸியில் போனால் அவங்க 15 dirhams கேட்குறாங்க. அதனால தான் நாங்கள் வேறு வழி இல்லைன்னு தான் நம்ம மெட்ரோவில் போயிட்டோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி டு ட்ராவல் பை மெட்ரோ ஆர் பஸ் இன் துபாய் நம்மக்கிட்ட NOL கார்டு இருக்கணும். யூ கேன் கெட் தட் ஃப்ரம் எனி மெட்ரோ ஸ்டேஷன். ட்ரெயினுக்கு தான் போகிறோம். வாங்க. நீங்கள் டேப் பண்ணுறது தான் NOL கார்டு. நம்ம டேப் பண்ணும்போது எவ்வளோ பேலன்ஸ்னு காமிக்கும். துபாயில் நம்ம இந்த துபாயோட மெட்ரோவில் நம்ம போகணுன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம லெஃப்ட்டு போகணுன்னா நடக்கலாம், ரைட் சைடில் போனால் நம்ம நிற்க தான் செய்யணும். சரி, டைம் முடிச்சு நம்ம அப்புறம் எடுக்கலாம். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புர்ஜ் கலீஃபா தெரியுது. மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எனக்கு விண்டோ சீட் கிடச்சதுனால நான் வியூ பார்த்துனே வந்தேன். கொஞ்ச நேரத்தில் எங்கள் டெஸ்டினேஷன் வந்துருச்சு. கார்டு வச்சு டேப் பண்ணால் எவ்வளோ ஆச்சுன்னு காமிக்கும். எனக்கு 5 dirhams ஆச்சு. நான் உடனே ஒரு கஃபே ஆப்போசிட்டில் இருந்துச்சு. பசிக்குதுன்னு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கே அதுக்கே ஒரு 15 dirhams ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நடந்து நிற்கிறோம். நான் துபாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் டபுள் டக்கர் பஸ் பார்த்தேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது என் டாடி சர்ப்ரைஸாக துபாய் ஃப்ரேமை காமிச்சாரு. ஊரில் இருந்து கிளம்ப போது நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஏன்னா நான் துபாயில் இருக்கிற புர்ஜ் கலீஃபா, துபாய் ஃப்ரேம், மியூசியம்லாம் இதில் பார்க்க போகிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஐ மிஸ் சென்னை அலாட். அதை விட ஊரில் இருக்க என்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் அட்ஸ் அ கிட் எனக்கு துபாய் ஃப்ரேம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கல்யாண் சில்க்ஸுக்கு வந்திருக்கோம். நீ உள்ள போ. ஓடு ஓடு ஓடு. பார்த்து வெளியே போகிறேன். இப்போ நம்ம வந்து மேக்ஸ் மாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே 1 to 10 dirhams மட்டும்தான் இருக்குது. என்னோட ஃபேவரட் ஸ்டேஷனரி கடை தான் இருக்குது இங்கே. ஸ்டேஷனரி செக்ஷன். ஓகே, இங்கே என்னோட ஸ்டேஷனரி செக்ஷன் தான் இருக்குது. இங்கே எல்லாமே 2 dirhams தான் இருக்குது. விட்டால் நான் இங்கே கடையை காலி பண்ணுற போல இது இருக்குது. பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போய் சாப்பிட போயிட்டோம். நான் ஆர்டர் பண்ணது பட்டர் தோசை. அது வந்து 5 dirhams. அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் சேர் ஆகிட்டேன். இப்போ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வரோம். இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. இன்னும் அங்கே ரீச் ஆகணும். அதுக்குள்ளே என்ன பாடா பற்றணும் நம்மளுக்கே தெரியாது. இப்போ டைம் வந்து 11:35 ஆகுது. இன்னும் 2 மினிட்ஸில் ட்ரெயின் வரும்போது இதை மிஸ் பண்ணால் 5 மணி வரைக்கும் இங்கே தான் ஸ்டே. வந்துருச்சா? வாங்க, வந்துருச்சு. அது நம்ம ட்ரெயின் இல்லை, நம்மளது இல்லை. இதுதான் எங்களோட கடைசி ட்ரெயின். உள்ளே போனால் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. துபாயில் எல்லாரும் அவங்க ஒர்க்காக ஓடிட்டே இருப்பாங்க. துபாய் இஸ் a fast moving city. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிறது ஈஸி இல்லை. எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.